பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, நம்ம வந்து ஒரு புது நியூ கிளப் பால் வாங்கியிருக்கோம். லெதர் பால் 7.5 கிராம்ஸு 750 ருபீஸ் பால், ஒரிஜினல் லெதர் பால். ஸோ நம்ம வந்து கம்மியான ரேட்டில் தான் நம்ம வந்து லெதர் பால் வாங்கியிருக்கோம். 1300 பாலில் வந்து நம்ம வந்து ஆஃபரில் இப்போது இந்த ஏஷியா கப் வேர்ல்ட் கப் சீசன்ன்றதுனால இந்த பால் வந்து ஆஃபரில் எனக்கு 750 ருபீஸ்க்கு இந்த பால் வந்து எனக்கு கிடச்சி. ஸோ நான் பால் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ முக்கியமாக வெளியே வர்றதுக்கு காரணம் என்னோடய ஃப்ரெண்டு. ஏன்னா அவன் தான் இந்த வீடியோ வந்து போடு நின்றான். இந்த பாலை நான் வந்து எப்பயோ வாங்கிட்டேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து எப்பயோ அன்பாக்ஸ் பண்ணுறேன் நான் இந்த பாலை வந்து. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் தான் இந்த பால் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பால் வந்து கரெக்டாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவும் இல்லை, சும்மா இங்கே எழுதியிருக்காங்க ஏதோ. ஸோ HBR லேஅவுட், நம்ம பெங்களூர் HBR லேஅவுட்டில் வந்து நான் இந்த பால் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஆர்டர் கொடுத்து ஒரு 5 நாள்லேயே நான் போகும்போது அந்த பால் அங்கே இல்லை, இருந்திருந்தால் அப்படியே ஒரு கவரில் பேக் பண்ணி அந்த பால் நம்மளுக்கு கொடுத்துருக்குவாங்க. நான் வந்து அந்த கிளப் பால் கேட்கும்போது அங்கே இல்லை அன்றைக்கி. ஸோ நான் ஆர்டர் போட்டு வந்தேன். 5 டேஸ் விட்டு வருதுன்னாங்க. ஸோ நான் கடிக்கு தான் வரும். நான் அட்ரஸ் கொடுத்தேன்னா வீட்டில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஸோ கடிக்கு வந்துச்சு, நான் கடியிலே போய் வாங்கிக்கினேன். ஸோ 5 டேஸ் விட்டு கடியில் ஸ்டாக் வந்துச்சு, நான் வந்து கடியிலே வாங்கிக்கினேன். இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆர்டர் கொடுத்தா பேக் பண்ணி வைக்குவாங்க, இல்லைனா அங்கேயே வைக்குவாங்க. உங்களுக்கு அங்கே போய் வாங்கினா கவரில் கொடுக்குவாங்க. ஸோ நான் ஆர்டர் போட்ட காரணத்தினால வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கிளப் பால் HBR லேஅவுட் ஷாப் இன் பெங்களூர் கர்நாடகா. இங்கே கீழே இருந்துருக்காங்க, இதிலே எழுதியிருக்குறாங்க கீழே சின்னதாக ஸ்டாம்பில். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய எதிர்பார்ப்போடு வந்துன்னு இருக்குது இந்த வீடியோ. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஒரு ஆயுதம் நான் எடுத்துக்கிறேன், அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐட்டம். பேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் இது இல்லை, ஃப்ளிப்கார்ட்டோட மோசமாகவே பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் பேக்கிங் எல்லாம். ஏன்னா நார்மல் ஷாப்ஸ்னாலே அப்படி தான், நார்மல் கடவுனில் தான் ஆர்டர் கொடுப்பாங்க. நார்மல் ஷாப்ஸ்னாலே அப்படி தான், பேக்கிங் அவ்வளோ சரியாக இருக்காது. உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க கடை லோகோன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஜான்னு என் பேர் இருக்குதுங்க. இது செலக்ட் பண்ணி போனதுனால தான் பேரெல்லாம் போட்டு வருது, இல்லைன்னா நார்மலாக தான் கொடுக்குறாங்க. பாருங்கள், ஸ்மைலி என்ன கைஸ், வெறும் சும்மா இப்படி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ குட் டைமிங்ஸ் கம் இன் ஸ்மால், என்ஜாய் யுவர் டே இன் கிரிக்கெட். இங்கே கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு தெரியும், என்ஜாய் யுவர் டே இன் கிரிக்கெட். ஸோ அவங்க கடையோட லோகோ இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கடையோட லோகோவை. ஸோ வாங்க கட் பண்ணிடலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பேக்கிங் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோம் இருக்குது உள்ளே. இங்கே பாருங்கள், நான் நல்லா காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோம் இருக்குது, ஃபோமு. வாவ், என்ன மாதிரி பால் இருக்குது பாருங்கள் கைஸ், பாலிஷாக இருக்குது பாருங்கள் உள்ள பால். சூப்பர் பால் கைஸ், சூப்பராக உள்ளே பேக் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ இதோட பேக் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பேப்பர்ஸுங்க பேக் பண்ணியிருக்காங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா கவரில் இன்ஸ்டன்ட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். சரி, நான் கவர் ஓப்பன் பண்ணுறேன். எங்கள் சிசர் காணும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளே ஒரு பேக்கிங் இருக்குது, உள்ளே ஒரு கவர் பேக்கிங் இருக்குது. நேற்று ஓப்பன் பண்ணிடுவோம். வாவ், புது ஸ்மெல். இங்கே பாருங்க கைஸ், கிளப் ஒரிஜினல் லெதர் பால். கிளப் ஸ்ட்ரம்ஸ் எல்லாம் பாருங்களேன்,
ஸ்ட்ரம்ஸ் எல்லாம் பாருங்கள், பவுன்சர் போடுறதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். ஸ்ட்ரம்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் பால் பவுன்சிங் பார்க்கலாம், எவ்வளோ மேலே பவுன்ஸ் ஆகுது பாருங்கள். சவுண்டை பாருங்கள், நான் மைக் கீழே வச்சு காமிக்கிறேன். சவுண்டு மைக் கீழே வச்சு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பாலோ என்கிட்ட இருக்கிற லெதர் பாலோ கம்பேர் பண்ணி இந்த பால் எவ்வளோ ஸ்விங் ஆகுது, வாட்டர் ப்ரூஃபாக, அதுக்கப்புறம் இந்த பாலில் சான்ஸ் இருந்தால் கட் பண்ணி கூட பார்க்க போகிறோம். ஸோ அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் கைஸ். ஸோ இது வந்து செக்கிங் வீடியோவில், ஸோ கிரிக்கெட் லவர் சேனல். ஸோ இந்த பால் வந்து அவுட் ஸ்விங் எப்படி ஆகுது, இன் ஸ்விங் எப்படி ஆகுது, கட்டு எப்படி ஆகுது, போலிங் போட்டால் எப்படி ஆகுது, பிச் ஆகுதா, கரெக்டாக ஃப்ளோ ஆகுதா, பால் மேடட் பாலா இல்லை அன்மேடட் பாலா இல்லை கரெக்டான பாலான்னு சொல்லிட்டு சீசனிங் பண்ணி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த பாலையோ வேறு எஸ்ஜி லெதர் பாலையோ கம்பேர் பண்ணி எந்த பால் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பால் காஸ்ட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 750, 1200 பால் ஆஃபரில் 750 எனக்கு கிடச்சி. டெலிவரி சார்ஜ் இருந்திருந்தால் 800 கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ கைஸ் பால் வந்து சூப்பராக இருக்குது. வெயிட் கைஸ், ஆனால் வெயிட் தான், பால் பயங்கர வெயிட் தான். ஸோ வெயிட்லெஸ் பாலு, அன்லெஸ் பாலு, வெயிட் பாலு, 3 பாலு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பேட் பற்றி, அதுக்கப்புறமா பால் பற்றி நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். பால் எப்படி வாங்குறது, பேட் எப்படி வாங்குறதுன்னு வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பாலில் வந்து நம்ம பேட்டில் ஆடி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது தான் ஆடி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.